இன்றைய முக்கிய செய்திகள். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசனின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். நான் முதல்வன் திட்டம் மூலம் இதுவரை 28 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பல்லு போன நடிகர்களால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு குறைவதாக நடிகர் ரஜினிகாந்தை மறைமுகமாக தாக்கி துரைமுருகன் பேசியுள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேச்சுக்கு அதிக கைத்தட்டல் வந்தது எதற்கு தெரியுமா என்று உதயநிதி கலகலவென்று பேசியுள்ளார். கேரள திரைத்துறை பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரிக்க 7 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. திமுக, அதிமுக இருவருமே நமக்கு எதிரிகள் தான். 2 திராவிட கட்சிகளை அகற்றவே என்னை மாநில தலைவராக நியமித்துள்ளனர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் அனுமதி பெறாமல் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. இதற்காக மாநகராட்சி நிர்வாகம் வழங்கிய கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் சென்னையில் இன்று முதல் விதிமீறல் பதாகைகளை அகற்றும் பணி தொடங்க உள்ளது. எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலை மீண்டும் இயங்குவதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது என்று சீமான் தெரிவித்துள்ளார். முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பழனியில் தமிழர் சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் அமைத்திட அரசுக்கு பரிந்துரைப்பது உள்ளிட்ட 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. திமுகவுடன் எப்போதும் பாஜக கூட்டணி வைக்காது, தொண்டர்களை கேட்டுத்தான் தேசிய கட்சியான பாஜக முடிவெடுக்கும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆன்மீக சிந்தனையை தேசிய அளவில் கொண்டு செல்வேன் என்று மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா போட்டிக்கு தேர்வான கோவை பெண் தெரிவித்துள்ளார். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இன்று மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மூட்டை மூட்டையாக கஞ்சா, பயங்கர ஆயுதம் கல்லூரி மாணவர்கள் அறையில் இருந்ததால் போலீஸ் அதிர்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பேரண்டப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 13 வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தின் போது 8 கார்கள், 4 லாரிகள், ஒரு பேருந்து மோதி கொண்டுள்ளன. இந்த விபத்தில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் பயணீட்டாளர் கட்டணத்தை உயர்த்த உள்ளதால் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வது செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் விலை அதிகரிக்க உள்ளது. தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வருவது எப்போது என்று அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். உழைக்காமல் பதவிக்கு வந்தவர் அண்ணாமலை என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றில் மூழ்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டணம் திடீர் உயர்ந்ததால் இத்தனை சதவிகிதம் அதிகரிப்பா என்று மாணவர்கள் ஷாக் ஆகியுள்ளனர். அனுமதியின்றி கொடியேற்றக்கூடாது என்றும் மீறினால் நடவடிக்கை பாயும் என்று தொண்டர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மலையாள திரையுலகில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக நடிகர் சித்திக் மற்றும் இயக்குனர் ரஞ்சித் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கறையில் உள்ள இஸ்கான் கோவிலில் 2 நாட்கள் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெறவுள்ளது. நடிகர் விஜயகாந்த் பிறந்தநாளை ஒட்டி தலைவர்கள் சமூக வலைதளத்தில் புகழாரம் சூட்டியுள்ளனர். தேமுதிக தலைமை அலுவலகம் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும் என்று பிரேமலதா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நம்ம மீறினா நம்ம பெருமை என்று விழிப்புணர்வு இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 3ஆம் படை வீடான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்று தொடங்கியது. பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். ஆட்கடத்தல் வழக்கில் பிரபல யூடியூபர் பாபி கட்டாரியா சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான 1வது டெஸ்ட் போட்டியில் வங்காளதேச அணி அபார வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 53,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,695 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. இந்தோனேஷியாவில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டதால் 13 பேர் பலியாகியுள்ளனர். தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்தீர்கள் பிரபாஸ்கர் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.